இவரை கைது செய்ய வேண்டும் என்று மக்கள் எல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். காரணம்? புரட்சி செய்தார்கள். என்ன காரணம்? குரல் கொடுத்தார்கள், குரலொலியை எழுப்பினார்கள். இருந்தால் விடுமனா? எங்கே? அரச கட்டளைக்கு இணங்க மீண்டும் கைது செய்து வந்திருக்கின்றனர். இவன்தான் இந்த அருளானந்தன். இவன்தான் இந்த அருளானந்தன். இவன்தான். நீதான் இந்த அருளானந்தன். சங்கிலி தேவா, முதலில் அவன் கை கட்டுகளை அவிழ்த்து விடு. ஆமா. சங்க தமிழ் வளர்த்த அங்கவை மதுரையில் அன்பிற்கினிய ஆட்சி செய்த அருந்தவ செல்வர் முத்து கிருஷ்ணப்பா நாயக்கரின் முழுமதியாய் வீட்டிலிருந்து இம்மாமரவ நாட்டிற்கு சீதனமாய் வந்த சீராளரை சிறப்பித்த நாள் முதலாய் சிரட்டையிலே சிற்றரசராய் சிறம்பொழித்து முதன்மை மந்திரியாய் முழுமதி பெற்று சத்தியத்தை நிலைநாட்டும் சரித்திர நாயகனாய் இப்பாளையறிஞனில் வீட்டிற்கும் கனிமுத்து குமாரப்ப பிள்ளை அவர்களே குள்ள நெறி குள்ள கோமானை தங்களின் மேலான கவனத்திற்கு என் பணிவான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நான் வெள்ளை குளத்தில் இறைப்பணியில் பிழைத்திருந்த போது தங்களது ஆணைப்படி சங்கிலித்தவரால் கைது செய்யப்பட்டு தங்கள் முன் நிறுத்தப்பட்டிருக்கிறேன். என்னை கைது செய்ததன் காரணத்தை அறிய விரும்பலாமா மந்திரி அவர்களே? ஒருவரை ஒருவர் மதித்து வாழக்கூடிய மரக்குல வாழி வந்தமிழ் நாட்டினிலே வாழ்ந்து மிகுந்த மதுரகவி பிறந்த சொன்னல் விளைந்த தேனாமிரதம் விளைந்த காணாமிரதம் விளைந்த இந்த தயவு தாட்சியம் விளைந்த இந்த தமிழகத்திலே, அதிலும் இந்த மரக்குல வாழி இந்த மரவர்குல பகுதியிலே வாய்மையிலும் தூய்மையிலும் வன்மையிலும் தன்மையிலும் நன்மையிலும் உண்மையிலும் செயற்கூடி நாட்டி வட்டார்களும் பட்டார்களும் போற்றி புகழ்ந்திட்ட நாடி தேடி கூடி காடு மேடு பள்ளம் படுகை நஞ்சை புஞ்சகளிலும் நவதானியங்கள் விளைந்து மக்கள் அனைவரும் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்திருக்கக்கூடிய இந்த மரவர்குல பகுதியிலே கைது செய்த காரணத்தை அறிய விரும்புகிறீரோ? காரணம் இல்லாமல் இந்த குமாரப்ப பிள்ளை எவரையும் கைது செய்ய மாட்டான். நீ யார்? எந்த நாட்டை சேர்ந்தவன்? இங்கு எதற்காக வந்திருக்கிறீர்? இங்கு வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறீர் என்பதை உம்மிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. காரணம், எமது ஒற்றர்கள் மூலம் அனைத்து விவரங்களும் நான் அறிந்து கொண்டேன். அதே நேரத்தில் ஏன் இன்னும் சுருக்கமாக சொல்லப்போன பெயர் மாற்றம், மொழி மாற்றம், உடை மாற்றம், இவைகளெல்லாம் இந்த பாமர மக்களுடைய மனதை மாற்றத்தானே. இவைகளெல்லாம் குற்றம் அல்லவா? குமாரப்ப பிள்ளை அவர்களே, என் தாய் நாட்டில் திருமுழுக்கின் வழியில் எனக்கு என் பெற்றோர்கள் வைத்த பெயர் ஜான்தே பிரிட்டோ. அப்பெயரை நம் தமிழ் மக்கள் உச்சரிப்பதில் வெகுவாய் சிரமப்பட்டனர். அவர்களுக்கு ஏதுவாக என் பெயரை தமிழில் மொழி மாற்றம் செய்துள்ளேன். மொழி மாற்றத்தை குறிப்பிட்டு என் தாய் நாட்டில் எனக்கு தாய்மொழி டச்சு மொழி. அம்மொழியின் வார்த்தையில் இங்கு உரையாடுகின்ற போது அதன் அர்த்தம் புரியாமல் என்னை ஒரு ஏளனமாக பார்த்தார்கள். ஆகவே இவர்கள் அறிந்த தமிழ் மொழியை நாம் அறிந்தால்தான் இறைப்பணி ஆற்றவும் இயன்ற உதவி செய்ய முடியுமே என்ற எண்ணத்தில் தமிழ் மொழியை நான் கற்றறிந்தேன். உடை மாற்றத்தை குறிப்பிட்டு என் தாய் நாட்டில் குறுவாக திருநிலைப்படுத்தப்பட்டவர்கள் கருப்பு அங்கி அணிந்து இறைப்பணி மேற்கொண்டது உண்மைதான். இந்த தமிழகம் வந்தபோது இந்த மக்களிடம் போட்டிகள், பொறாமைகள், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இவன் வசதி படைத்தவன் ஏழ்மைக்காரன், இவன் வேண்டியவன் வேண்டாதவன், இவன் நம் இனத்தவன் பிற இனத்தவன் என்று வேறுபாடு பார்ப்பதுடன் இவர்களுக்கு போட்டி பொறாமை சண்டை சச்சரவுகளுக்கு புதிந்து கிடந்தனர். இவர்கள் மத்தியில் நாம் ஒரு சமாதான புறாவாக விளங்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் மாசு மறுபற்ற இந்த வெள்ளை நிற ஆடையை தேர்ந்தெடுத்தேன். இந்த அங்கியின் வடிவமானது என் தெய்வம் இயேசுவை நினைவு கூறும் வகையில் அமைந்திருக்கிறதே தவிர
மற்றவர் மனதை மாற்றும் சூட்சமம் ஏதும் இல்லை என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மந்திரி அவர்களே, ராமநாதபுரம் சமஸ்தானத்திலே கஜானாவிலே நகைகள் களவு போய்விட்டன. ஆக அதற்கு நீயும் உனது கூட்டத்தாரும் திருடி கொண்டு சென்றதாக உன் மீது குற்றம் சுமத்த என்னால் முடியும். குமாரப்ப பிள்ளை அவர்களே, நான் தங்கள் முன் நிராயுத பாணியாய் நிற்கிறேன். என் மீது தங்களுக்கு அப்படி ஒரு தவறான அபிப்பிராயம் இருந்தால் தங்களது ஆட்களை என் இருப்பிடத்திற்கு அனுப்பி வையுங்கள். என் இருப்பிடத்திலிருந்து ஒரு சிறிதளவு பொருளோ அவர்கள் எடுத்து விட்டால் தாங்கள் என் மீது சுமத்தப்படும் குற்றம் அனைத்தையும் தாராளமாக ஏற்றுக்கொள்கிறேன். அதை விடுத்து என்னது வீண் பலி சுமத்த வேண்டாம். அன்பரே, அருளானந்தரே, என் சொல் கேட்பவனை என் உயிருக்கு மேலான நண்பனாக ஏற்றுக்கொள்வேன். என் சொல் கேட்காதவனை பகைவனாக நினைத்து ஒழித்து கட்டிவிடுவேன். நான் சொல்வதை நன்றாக கவனமாக கேளும். உனக்கு 1000 பொற்காசுகளும் நீ பயணிப்பதற்கு ஒரு அரபு நாட்டு குதிரை ஒன்றும் பெருமதிப்பிற்கு மரியாதைக்குரிய மாமன்னர் ரங்கநாத சேதுபதி அவர்களிடத்தில் பெற்றுத் தருகிறேன். அதை பெற்றுக்கொண்டு உடனடியாக இந்த மரபு நாட்டை விட்டு ஓடிவிடும். இது என்னுடைய கட்டளை. குமாரப்ப பிள்ளை அவர்களே, மண்ணாசை, பொருளாசை, பெண்ணாசை அறியாதவன் நான். எனக்கென்று எந்த ஆசைகளும் கிடையாது. என் கொள்கைகளை எனக்கு பெரிது. நீ விலை கொடுத்து என்னை பெறவும் முடியாது. உனது அரசியல் சூட்சமும் என்னிடம் பலிக்காது. யாரிடத்தில் பேசுகிறேன் என்பது சற்று உணர்ந்து பேச வேண்டும். ஒரு மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மாமன்னர் ரங்கநாத சேதுபதி அவர்களே, நான் என்ன சொல்கிறேனோ, என்ன ஆலோசனை கூறுகிறேனோ அதை கேட்டுத்தான் அவர்கள் கூட நடப்பார்கள். அப்பேற்பட்ட இடத்தில் யாரிடத்தில் என்ன பேசுகிறேன் என்பதை சற்று உணர்ந்து பேச வேண்டும். ஏனையா எதற்கெடுத்தாலும் மறுத்து பேசுகிறேன். உமது புது வேதத்தை எமது பாமர மக்களிடத்தில் திணித்து வேத கலாபனை செய்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டீர். இதன் காரணமாக எங்களுடைய ஆலயங்கள் தோறும் நடைபெற்று விட்டன. ஆலயங்கள் தோறும் 6 கால பூஜைகள் நடைபெறவில்லை. மக்கள் அனைவரும் எறும்புகளைப் போன்று சாரையாக உன்பின்னால் வர ஆரம்பித்து விட்டார்கள். 1000 பிராமண குருக்களுக்கு தலைமை குருக்களாக இருக்கக்கூடிய பூபாவன ஐயருடைய குடும்பமும் நடுத்தருவுக்கு வந்துவிட்டது. பஞ்சம், பசி, பட்டினி போன்று ஆகிவிட்டார்கள். இன்னும் அதற்கு கீழ் இருக்கக்கூடியவர்களுடைய நிலை எப்படி என்று தெரியவில்லை. இதற்கெல்லாம் காரணம் நீர் அல்லவா? ஆகவே இங்கு இந்த மதத்தை நீ போதனை செய்ய வேண்டாம், எங்காவது சென்று போதனை செய்ய. குமாரப்ப பிள்ளை அவர்களே, உன்னத தேவாலயங்களில் கர்ப்ப கிரகத்தில் இருந்து இறைவனுக்கு ஊழியம் செய்யும் அந்தணர்கள் சமஸ்கிருதத்தின் வழியில் எவ்வாறு இறைவனை போற்றுகின்றனர் தெரியுமா? ஓம் ஸ்ரீ தரித்திர நாராயண நமக என்று அவர்கள் போற்றுகின்றனர். அதே அர்த்தமுள்ள தூய தமிழ் வார்த்தையில் ஏழை கோலத்தில் பிறந்து இவ்வளவை காக்கும் இறைவா உம்மை போற்றுகிறேன் என்று நான் போற்றுகிறேன். ஓம் ஸ்ரீ கன்னி சித்தாய நமக என்று அவர்கள் போற்றுகின்றனர். கன்னியின் வயிற்றில் மகனாய் பிறந்து இந்த உலகை காக்கும் இறைவா உம்மை போற்றுகிறேன் என்று நான் போற்றுகிறேன். ஓம் ஸ்ரீ பிரம்மபுத்திராய நமக என்று அவர்கள் போற்றுகின்றனர். பிதாவின் மகனாய் வீட்டிலிருந்து எங்களை காக்கும் இறைவா உம்மை போற்றுகிறேன் என்று நான் போற்றுகிறேன். ஓம் ஸ்ரீ விபித்ராய நமக என்று அவர்கள் போற்றுகின்றனர். விருத்த சேவனம் செய்து கொண்டு இந்த விருச்சகத்தை காக்கும் இறைவா உம்மை போற்றுகிறேன் என்று நான் போற்றுகிறேன். ஓம் ஸ்ரீ பஞ்ச சகாய நமக என்று அவர்கள் போற்றுகின்றனர். பஞ்ச என்றால் 5 காயங்களுடன் மரணத்தை அபகரித்த இறைவா உம்மை போற்றுகிறேன் என்று நான் போற்றுகிறேன். ஓம் ஸ்ரீ விருச்ச சூழ அருந்தாய நமக என்று அவர்கள் போற்றுகின்றனர். விரிந்த சூழம் என்ற சிலுவை மரத்தில் தண்ணீர் நீத்த இறைவா உம்மை போற்றுகிறேன் என்று நான் போற்றுகிறேன். ஓம் ஸ்ரீ அர்ச்சவத்த பிரேம் பங்காய நமக என்று அவர்கள் போற்றுகின்றனர். மரணத்தை வென்று உயிர்த்து உலகை காக்கும் இறைவா உம்மை போற்றுகிறேன் என்று நான் போற்றுகிறேன். குமாரப்ப பிள்ளை அவர்களே, இறைவன் மிகப்பெரியவன், யாரும் கண்டிராதவன். நாம் வணங்குகின்ற ஒவ்வொரு தெய்வமும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு இறைவன் இருக்கிறார் என்று அறிமுகம் செய்ய வந்த பிரதிநிதிகள். ஆகவே அவர் அறிந்த வகையில் அவரவர் தெய்வத்தை வணங்குகின்றனர். யார் எவ்வழியில் வணங்கினாலும் உருவ வழிபாடு இன்று எல்லா புகழும் இறைவனுக்கு என்று இஸ்லாமியர் கூறுவது போல
யார் எவ்வளியில் வணங்கினாலும் சேருகின்ற இடம் ஒன்றுதான். ஆகவே நான் இந்த தெய்வத்தை வணங்க வேண்டும், இந்த வழிமுறையில் வாழ வேண்டும் என்று நான் யாரையும் நிர்பந்திக்கவில்லை. அப்படி யாரேனும் எனக்கு அத்தாட்சி மூலியமாக ஆழமாக நிரூபித்தால் தாங்கள் என் மீது சுமத்தப்படும் குற்றம் அனைத்தையும் தாராளமாக ஏற்றுக்கொள்கிறேன். அதை விடுத்து வீண் பழி சுமத்த வேண்டாம். சாபத்திற்கும் நீ ஆளாகி கொண்டிருக்கிறாய். உனது சித்தாந்த வேதாந்தம் எனக்கு தேவையில்லை. புது வேதத்தை இந்த பாமர மக்களிடத்தில் புகுத்துவதன் காரணமாக எங்கள் தெய்வங்களின் கோபத்திற்கு நீர் ஆளாவதுடன் செயலை நாங்களும் அறியாமல் இருந்தால் எங்கள் தெய்வங்களின் கோபத்திற்கு நாங்களும் ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே சங்கிலித்தேவர் அவர்களே, அருளானந்தரே, எங்களது தெய்வமாகிய இந்துக்களுடைய தெய்வமாகிய இந்த குல தெய்வமாகிய இந்த சிவ நாமோதயத்தை ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக என்கிற தாரக மந்திரத்தை தெண்டனிட்டு வணங்கி உள்ளம் குளிரும் விதத்திலே மனம் குளிரும் விதத்திலே தெண்டனிட்டு வணங்கிவிட்டு இதை 3 முறை உச்சரித்து விட்டு இந்த மரப நாட்டை விட்டு ஓடிவிடும். இது என்னுடைய கட்டளை. குமாரப்பட்டில் அவர்களே, சொல்கிறார், மதமானாலும் சரி, தெய்வமானாலும் சரி, இனமானாலும் சரி, மனிதன் தன் தேவைக்காக சுயநலத்திற்காக பிரிக்கப்பட்ட சூழ்ச்செடியம் தான். இருப்பினும் நான் அறிந்த தெய்வத்தின் திருநாமத்தை தவிர அறியாத தெய்வத்தின் திருநாமத்தை நான் ஒருவாறு உச்சரிக்க மாட்டேன். ஓம் நமச்சிவாய நமக என்கிற தாரக மந்திரம் உச்சரிக்க முடியாதா? முடியாதா? குமாரப்பட்டில்லை, அன்பாக கேட்டாலும் சரி, அறத்தி மிரட்டி கேட்டாலும் சரி, தாங்கள் எவ்வழியில் கேட்டாலும் நான் அறிந்த தெய்வத்தின் திருநாமத்தை மட்டும்தான் எடுத்துரைப்பேன். அறியாத தெய்வத்தின் திருநாமத்தை எவ்வழியிலும் உச்சரிக்க மாட்டேன். மயிலே மயிலே என்றால் இறங்கக்கூடாது. என்ன செய்ய வேண்டும்? இவன் என் சொல்லுக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறான். என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நீ பராக்கிரமசாலி, வீரத்திலும் தீரத்திலும் விவேகமானவன். என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இவனை என்னென்ன சித்திரவதை செய்ய வேண்டுமோ அத்தனை சித்திரவதையும் செய்து என்ன சித்திரவதை வேண்டுமானாலும் அவனை நம்முடைய தாரக மந்திரத்தை, இந்த சிவ நாமோதயத்தை ஓம் நமச்சிவாய நமக என்கிற தாரக மந்திரத்தை உச்சரிக்க செய்ய வேண்டும். அப்படி செய்வாயா? செய்வேன். ஆமாம், கண்டிப்பாக செய்கிறேன். ஆமாம், உடனடியாக அதை செய். தண்டனை கொடு. ஆனாலும் மட்டும் எடுத்து விடாது. தண்டனை உமது உயிர், உமது உடல், உமது உடைமை, உமது ஆவி கூட இந்த சங்கிலித்தேவன் கையில் உள்ளதையா? அதற்கு முன்னால் தாங்கள் செய்த காரியங்கள் யாவும் மிக மிக அற்புதமானவை, அதிசயமானவை. அறியாமையை போக்கிருக்கிறீர், குடி மதுவை ஒழித்திருக்கிறீர், மக்களை எல்லாம் சீரமைத்திருக்கிறீர், பாவகாரிகளில் இருந்து அவர்களுக்கு விடுதலை அளித்திருக்கிறீர். இதெல்லாம் இந்த சங்கிலித்தேவன் கையில் உள்ளது. ஆனால் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து யாருக்குமே தெரியாத காட்டுப்பகுதிக்கிலே வாழ்ந்து வந்த தாங்கள் இங்கு வந்து மதம் மாற்றம் செய்கின்றாய். அது மாத்திரம் உங்களால் ஒரு காலம் முடியாது. அதுவும் இந்த சங்கிலித்தேவன் இருக்க வரையிலும் அதை நடக்கவும் விடமாட்டான். இயேசுவே இயேசுவே என்று சொல்லுவதை விட்டுவிடுங்கள். என்னுடைய தலைவர் குமரப்பா பிள்ளை அவர்கள் கட்டளையிட்டபடி ஓம் நமச்சிவாயமக, அறிவம் நமோ நாராயணமக என்று ஒரு தடவை சொல்லிவிடுங்கள். உங்களை விட்டு விடுகிறேன். இல்லாவிட்டால் உங்களது சொந்த நாட்டிற்கு செல்லுங்கள். என்ன சொல்கிறேன்? சங்கிலித்தவர்கள் தாங்கள் கேட்டாலும் சரி, தங்களது மந்திரி கேட்டாலும் சரி, தங்களது மன்னர் கேட்டாலும் சரி, நான் அறிந்த தெய்வத்தின் திருநாமத்தை மட்டும்தான் உரைப்பேன். அப்படி என்றால் இந்த சங்கிலித்தேவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு சித்திரவதைகளுக்கும், தொல்லைகளுக்கும், கொடுமைகளுக்கும் தண்டிக்கப்படுவீர்கள், தண்டனைக்குள்ளாவீர்கள். ஆகவே கடைசி தவணையாக, கடைசி சந்தர்ப்பமாக, இறுதியாக ஒரு வாய்ப்பு தருகிறேன். ஓம் நமச்சிவாயமக, அறிவோம் நமோ நாராயணமக என்று ஒரு தடவை சொல்லிவிடுங்கள். உங்களை விட்டு விடுகிறேன். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். உங்களது
உங்கள் சொந்த நாட்டிற்கு செல்லுங்கள். சந்தளிப்பவர்களை தங்கள் வீண் வைராக்கத்தை விட்டுவிடுங்கள். ஒரு முறை அல்ல, 1000 முறை கேட்டாலும் என் பதில் ஒன்றுதான். இதுதான் உன்னுடைய முடிவு என்றால் என்னுடைய முடிவை நான் மாற்றிக்கொள்ள முடியாதையா? உன்னுடைய தலையெழுத்தை யாராலையுமே மாற்ற முடியாதையா? என்ன செய்வது? கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. மீறினால் என்னுடைய குடும்பம் அழிந்து விடும். ஆகையினாலே வாங்கக்கூடியது உன்னுடைய கடமை. பார்க்கலாம். விட்டு விடுகிறேன். சொல்ல மறுக்கிறான் மாறிமுட்டு. கொண்டிருந்தால் சொல்ல மறுத்துவிடுவான் போல் தெரிகிறது. மேலும் ஒரு தண்டனை இத்தனை சித்திரவதைக்கு உணை கொண்டிருக்கின்றாய். ஓடி விடுறா விட்டு விடுகிறாய். இல்லாவிட்டா சந்தேகத்தவன் சொல்ல மாட்டானாரா? சொன்னால் அதை செய்யாதிருக்க மாட்டானாரா?
இதுதான் சீமையின் பரிசு. அவர்தான் தந்தம், அவர்தான் தந்தம், கண்ணீர் கல்வார் காட்சி கல்வீர் கல்வார் காட்சி இந்த விஷம் என்ற ஊசியை இவனுடைய நகத்தை நிலையேற்ற போகிறனடா. அப்படி என்ன விட்டால் என்ன தெரியுமா? உனக்கு யாருக்காவது தெரியுமா? அப்படி உடம்பிலே ஓடக்கூடிய 4048 நரம்புகளும் தன்னை பின்னக்கங்கள் ஆகிவிடும், குழப்பங்கள் ஆகிவிடும். அப்படி ஆகிவிட்டால் இருக்க முடியாது, பேச முடியாது, நடக்க முடியாதா? ஒரு தடவை எனக்காக சொல்லாவிட்டாலும் என்னுடைய தலைவர் குமரப்பா பிள்ளை அவர்கள் கட்டளைக்கு இணங்க, அவர்கள் சொல்லுக்கு இணங்க, அவர்களுடைய வார்த்தைக்கு இணங்க ஒரே ஒரு தடவை என்று ஒரு தடவை சொல்லி அவனை விட்டுப்படுகிறேன். இல்லாவிட்டால் உனக்கு விடுந்தாலும் சரி உன்னை விட போறதில்லடா. பாக்குறேன்டா. வாழ்க்கையிலே ஆசைய நம்பில வச்சுட்ட சோதனை கொஞ்சம் இல்லை. ஆசைய நம்பில வச்சுட்ட சோதனை கொஞ்சம் இந்த புள்ளை பூச்சியை துடைக்க வைத்து கட்டப் போகிறேன். இது கடித்து விட்டால் மரணம் தானடா, மரணம் தாண்டா. டே அருளானுங்க, டாக்டர் கிடையாது, மருத்துவர் கிடையாது, ஊசி கிடையாதுடா, ஒரு கருத்தாதியுமே கிடையாதுடா. இந்த சண்டை சேவன் வளர்க்கிற புள்ள பூச்சி அப்பேற்பட்ட போட புள்ள பூச்சிடா. நமக்கு என்று சொன்னபடி அவனை விட்டுவிடுகிறேன். இல்லாவிட்டால் இந்த விஷம் என்ற புள்ள பூச்சியை உன்னுடைய தொப்புளில வைத்து கட்டி கடிக்க செய்ய போறாடா. தமிழை தவிர்க்க போறாயடா, போறாயடா.
அசைக்க முடியாது. கௌரவமான ஆசையின் பெற்றவர் தாங்கள். ஆகவே என்னை மீறி உங்களிடத்தில் அதிகமான பாசமும் நேசமும் பக்தியும் ஏற்படுகிறது. ஆகவே உங்களை கொன்று விடலாம். ஆனால் அந்த அதிகாரம் எனக்கு இல்லை. நான் நடவடிக்கை தலைவரிடத்தில் கேட்பேன். யாருங்க சங்கரித்தேவா, நம்மளுடைய சிவநாமத்தை உச்சரிப்பானே, உச்சரித்தானா இல்லையா? உன்னை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். நீ எப்பேற்பட்டவன் என்று எனக்கு தெரியும். உச்சரித்தானா இல்லையா? எப்படி சொல்றது தெரியல. எனக்கு தான் கேள்வி இழக்குது. எனக்கு தான் மேலுகாலாம் ஒரே வழியா வலிக்குது.
1000 தசைகள் கசவண்டை அடித்து மோசமான சொன்னா சாட்டை பிஞ்சு போச்சு, சாட்டை பிரிஞ்சு போச்சு. அதற்கு அப்படிப்பட்ட தண்டனையை கொடுத்து அவசியம் இல்லையா? மோசம் கொண்ட ஊசியை மேலே பெறுகிறேன். இயேசுவேன்னு சொன்னா ஊசியாகப்பட்ட மனு முறிஞ்சு போச்சு. கடுமையான தண்டனை அல்லவா? அப்படிப்பட்ட தண்டனைக்கும் அவன் கூறவில்லை. மோசம் கொண்ட புண்ணை ஊசி புதைக்க துடைக்க தொப்புளில வைத்து கட்டினேன். இயேசுவேன்னு சொன்னா புண்ண பூச்சாகப்பட்டது செத்தும் போச்சு. மேலும் தாங்கள் உத்தரவுக்காக அழைத்திருக்கிறேன். இப்படிப்பட்ட தண்டனைக்கும் அவன் கூறவில்லை. இருந்தாலும் இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுவானை. தூக்கி நிமிரும். ஏன் ஐயா இப்படிப்பட்ட சித்திரவதைகளை அனுபவிக்க வேண்டுமா? ஏன் இப்படிப்பட்ட உபாதைகள்? ஒரே ஒரு வார்த்தை, எங்களுடைய சிவநாமத்தை உச்சரித்து இந்த மரபு நாட்டை விட்டு ஓடிவிட வேண்டியதானே? ஒரு வாய்ப்பு தருகிறேன், கூறும். கூறும் ஐயா. ஓம் நமச்சிவாய நமக என்கிற தாரக மந்திரத்தை கூறும். இவர்கள் செய்வது இல்லதென்று அறியாமல் செய்கிறார். அடைந்த துன்பங்களை விட எவ்வளவுக்கு எவ்வளவோ அறியவர். சிறிய துன்பத்தைத்தான் நான் அனுபவித்திருக்கிறேன். இன்னும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் உனக்காக ஏற்றுக்கொள்ள நான் சித்தமாயிருக்கிறேன். அவர்களே, எத்தனை துன்பங்கள் கொடுத்தாலும் எங்கள் இயேசுவுக்காக நான் ஏற்றுக்கொள்ள சித்தமாயிருக்கிறேன். என் உடலை விட்டு பிரிந்தாலும் இயேசுவை ஒருபோதும் மறுதளிக்க மாட்டேன். இங்கு நான் கேளும். இவனை சொல்லுவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. இவன் உயிர் போய்விட்டால் நம் மேலிடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும். தலை இருக்க வாழாடக்கூடாது. இவனை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? குதிரை காலிலே கட்டி இரவோடு இரவாக பனங்குடி, சாத்தரசம்பட்டி, காளையார் கோயில், நூர்த்தி நயினார் கோயில் வழியாக ராமநாதபுரம் சமஸ்தானத்திற்கு இழுத்து வாரும். நான் முன்னதாக சென்று ஒரு மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ரங்கநாத சேதுபதி அவர்களிடத்திலே நடந்த விவரங்களை எடுத்து கூறுகிறேன். அதே நேரத்தில் இவனை யாரிடத்தில் பேசுவதற்கு அனுமதிக்க கூடாது. அப்படி அனுமதித்தால் இவன் மாயக்காரன், மந்திரக்காரன், தந்திரக்காரனாக இருப்பானோ என்று தெரிகிறது. உன்னையும் மயக்கி விடுவான். ஒருவேளை தப்பித்து போகக்கூடிய ஒரு நிலை கூட ஏற்பட்டு விடலாம். ஆகவே மிக கவனமாக யாரிடத்திலும் பேசுவதற்கு அனுமதிக்க கூடாது. ஆமாம், இரவோடு இரவு இழுத்து வரும். நான் முன்னதாக சென்று முறையில் இழுத்து வரும். மாரிமுத்து சொன்னதை கேட்டியாயா? இத்தனை சித்திரவதை செய்தது பத்தாதான். குதிரை காலில் கட்டணுமா மதுரை நயினார் கோயில் வழியா? என்ன செய்வது? மேலிடத்து உத்தரவு இல்லைன்னா யான் கொண்டாடிக்குள்ள தெருவில் நிக்கணுமே. நான் செஞ்சுதான் ஆகணும். கூட்டத்தில் எல்லாரும் என்ன பேசுவாங்க. என்ன இருந்துட்டு போட்டும். மானாமதுரை, சிவகங்கை, பரமக்குடி, இளையங்குடி, காளையார் கோவில், நயினார் கோவில், புலியூர் வழியாக மன்னர், சமஸ்தான மன்னர், மாட்சிமைகங்கை மகாராஜ ராஜஸ்ரீ மகாக்கணம் பொருந்திய ரங்கநாதன் சேதுபதி இடத்தில் என்னை அழைத்துச் செல்கிறோம்.
உமது இறுதி முடிவு அவர் கையில உள்ளது. நடக்கிற எங்க நடக்கிறது குடிச்சு எடுத்துக்கிட்டு தாண்டா போகணும்.
Thank you.